கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சனி பகவான் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கண்டக சனியாக அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில
என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெற்று குருவுடைய பார்வை மூலமாக பலவிதமான குழப்பத்துக்கு விரை கொடுப்பார் என்பது உண்மை. உங்களுடைய மனசுல இப்ப ஒரு ஆறாத வரி இருக்கு. என்னடா நீ இப்படி பண்ணிட்டானே, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, நம்ம இவங்களை எவ்வளவோ உண்மையை நம்பினமே, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்குன்னா அதை சரி செய்து நீங்க சிறப்படையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நம்முடைய சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். புதிய உறவுகள் மூலமாக உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங்கே ஏற்பட போகுது. புதிய நட்பு, புதிய காதல், புதிய அன்பு, புதிய பாசம், புதிய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை. ஏன்னா புதிய கணவன் சொல்லிட்டு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க அதாவது கஷ்டப்பட்டு எவ்வளவோ போராடி நீங்க உண்மையா இருந்து உங்களை காயப்படுத்தின உறவை விட்டு இப்ப நீங்க வெளியே வந்திருக்கீங்கன்னா தனிமையில மட்டும் தயவு செய்து இருக்கணும்னு நம்முடைய கன்னிராசி பெண்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே இனிமையாக போகுது. புதிய வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஜூலை 27ஆம் தேதி முதல் தொடக்கங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. புதிய வாழ்க்கை உறுதியாக உதயமாகுதுங்கிறத சொல்லலாம். இதே இது ஆண்களுக்கும் பொருந்தும். திருமண வாழ்க்கையில எவ்வளவோ பொறுமையா இருந்து நிதானமா இருந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாரக மந்திரமாக எவ்வளவோ அன்பை காட்டி பாசத்தை காட்டி எல்லாமே செஞ்சோம், உங்களை மதிக்காம அவங்க வீட்டு பேச்சை கேட்டு உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தினாங்கல்ல. பொறுமைக்கு எல்லாம் உண்டுங்கிறதுக்கு ஒரு லிமிட்டை தாண்டி உங்களை அவங்க வேண்டாம், அதாவது கஷ்டப்படுத்தின அவங்க உங்களை வேண்டாம் சொல்லிட்டு போனாங்கல்ல, நீங்க வருத்தப்படணும். அப்போ உங்களுக்கு புதிய வாழ்க்கை என்பது இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் தொடக்கம் என்பதை உறுதி பண்ணிக்கணும். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட நம்முடைய கன்னிராசி என்பர்கள் நல்ல நண்பர்கள் மூலமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய மனசுல ஒரு ஆசை இருக்கு, இது நடக்கணும், இது கிடைக்கணும், இதை முடிக்கணும்னு. இதுல எதை நீங்க டிக் பண்றீங்களோ அதை என்ன பண்ண போறாரு, சனி பகவான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறார். உங்களுடைய அதாவது 4ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் அற்புதமா கொடுக்க போறார். சார் எல்லாமே நன்மை தான் கொடுக்க போறாரா, கவனம் இல்லையா அப்படின்னா கவனம் இருக்குங்க. எப்ப இருந்து கவனங்கிறத நான் சொல்றேன், என்ன கவனங்கிறத நம்ம அம்மா சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 வரையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்கணும். அதை அம்மா சொல்லுவாங்க, கேளு. கன்னிராசிக்காரங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அக்டோபர் 30க்குள்ள நீங்க வந்து அதை முடிவு பண்ணி நல்ல ஒரு வாஸ்து பார்த்து செஞ்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அதே சமயம் அக்டோபர் 30க்கு மேல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு சொத்து வாங்குறப்ப நீங்க வந்து சரியான முறையில் அந்த முடிவுகளை கொஞ்சம் நீங்க தள்ளி போடணும். ஏன்னா குருவோட பார்வை வந்து வக்ர சனிக்கு இல்லை. குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 4க்குடையவர் வந்து உங்க ராசிக்கு கடக வீட்டுல வந்து இருக்காரு, லாப குருவா இருக்காரு. அப்ப இந்த லாப குருவோட பார்வை 4ஆம் வீட்டுக்கும் இல்ல சனிக்கும் இல்லை. ஆனா வக்ரசனியோட பார்வை மட்டும் 4ஆம் வீட்டுக்கிறதுனால அந்த சொத்துக்கள் வாங்குற விஷயங்கள்ல நம்ம இன்னும் முடிவு எடுத்தீங்கன்னா அக்டோபர் 30க்குள்ள எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிசம்பருக்கு அப்புறம் அந்த முடிவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. திடீர்னு பார்த்துக்க நல்ல உடல்நல சரியாகி வர்ற மாதிரி இருந்து திடீர்னு ஏதாவது கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவலையா போற மாதிரி அளவுல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். உங்களால முடிஞ்ச அளவு இந்த காலகட்டங்கள்ல சனியோட வக்கர காலங்கள் முழுவதுமே நீங்க வந்து கொஞ்சம் வாக் பண்றது, அதாவது சின்ன சின்ன உடல் பயிற்சிகள் செய்யறதா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு வந்து வக்கர சனி வந்து 7ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய
கணவருக்கு, அதாவது நீங்க பெண்களாக இருந்தா கணவருக்கும், நீங்க ஆட்களாக உங்க மனைவிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இல்லாம ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து கொஞ்சம் அனுசரணையா போய்கிட்டே இருந்திருப்பீங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து. ஆனா இப்ப இந்த வக்கரசனி காலங்கள்ல பாருங்க, இப்பதான் ரெண்டு பேருடைய கொஞ்சம் கருத்து மோதல்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள் வரக்கூடியதை வந்து நீங்க என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உட்கார்ந்து பேசி கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல அமைப்பாக இருக்கும், பிரிவினை என்பது வராமல் இருக்கும். இப்ப நீங்க இந்த வக்கரசனி காலங்கள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய சனிவனுடைய பார்வை வந்து டைரக்டா உங்க ராசி மேலதான் விழுகுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வேற பாருங்க, சனியும் பாருங்க நீர் ராசியில உட்கார்ந்துருக்காரு, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப பாகிஸ்தானத்தையும் பாக்குறதுனால உங்க தந்தைக்கும் சில நேரங்கள்ல பாருங்க உடல்நல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாகிஸ்தானமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது, 4ஆம் இடம் சுகஸ்தானமும் பாதிப்பு கொடுக்கறதுனால அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறப்ப வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க இரவு நேரங்கள்ல பிரயாணம் பண்றப்ப 4ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு டிராவல்ஸ் பிரயாணம் பண்றது வந்து டூர் போறது. அப்ப சனி வக்கரசனியோட பார்வை வந்து உங்களுக்கு அக்டோபருக்கு மேல வந்து எப்பவுமே வந்து வக்கரசனியோட பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. ஆனா குருவோட பார்வை வந்து இல்ல அக்டோபர் 30க்கு மேல. அப்படி அந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து குடும்பத்தோட நம்ம வந்து டிராவல் பண்ணணும், டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அதை கொஞ்சம் இந்த முயற்சியை நீங்க தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஒரு இக்கட்டான காலகட்டமா இருக்கும். நீங்க இந்த நேரங்கள்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறதோ இல்ல ஒரு அசையா சொத்துக்கள் வாங்குறதோ இல்ல நீண்ட காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பு பண்றதோ எல்லாத்தையுமே வந்து ஒரு பணம் வந்து முதலீடு பண்ற விஷயங்கள்ல அக்டோபர் 30ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தவிர்த்துடும். அந்த முயற்சிகளை வந்து ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கங்க, ஏன்னா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு லாப குருபா வந்து உங்க ராசிக்கு 4, 7 வந்து அமர்ந்திருக்காரு. இந்த லாப குருவா இருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் முடியாம இருக்கிற கன்னிராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குறுகிய நாட்களே வந்து திருமண உறவுகள் அது கூட பாருங்க உங்களுடைய சொந்தத்திலேயும் வந்து முடியக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பாருங்க உங்களுடைய கிரக நிலைகள் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால எமர்ஜென்சியா வீட்டுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பிடிக்காம நீங்களா விருப்பப்பட்டு முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரசனி காலகட்டங்கள்ல இருக்குது. உங்களால முடிந்த வரைக்கும் உங்க ஊரிலேயும் அரசு உதவியால் நடைபெறும் பள்ளி, அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு முடிஞ்சா வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று நோட்டு இல்லைன்னா பேனா ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து உதவி பண்ணுங்க. இதனால வந்து வக்கரசனியோட பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுக்கு புதன்கிழமை வந்து காலையில போய் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வக்கரசனியோட பாதிப்பு வந்து நீங்க வந்து ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு நிம்மதி அடைகிறதுக்கும் காலங்கள் வந்து ரொம்ப சாதகமா உங்களுக்கு இருக்கு. நேரிலே நீங்க தற்போது வரை பொறுமையா பார்த்ததுக்கு நாங்க உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது வந்து ஒரு 20-30% உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.